ட்ரெய்லர் பார்க்குறப்ப அவரை வந்து ஒரு ஹாலிவுட் ஆக்டர் மாதிரி இருக்கார் பார்க்குறதுக்கு. அந்த பேக்ட்ராப்பு, அந்த கலரு, அந்த மாதிரியான ஒரு கெட்டப்பில் பார்க்குறப்ப உண்மையிலேயே ஒரு ஹாலிவுட் ஆக்டருடைய கெட்டப்பு தான் இருக்குது. அந்த இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது ஹீரோ தாண்டி, டேரக்டரை தாண்டி அந்த சீன் வந்து உங்களை அப்படியே படத்தோடு கொண்டு போயிடும். அதை வந்து ஹைடெக்காகவே வந்து உங்களுக்கு அப்ராட்லேயே பண்ணியிருக்கிறாங்க. டெக்னிக்கல் ஒர்க்காக வந்து பார்க்குறப்ப ட்ரெய்லர் பார்க்குறப்ப டெக்னிக்கலாக கொஞ்சம் ரொம்ப வெல்டுவாக இருக்குது. அப்படிங்கும்போது படம் பார்க்குறப்ப புது எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்துக்கு. அஜித் படங்கள்லேயே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம் கண்டிப்பாக இருக்கும். அஜித்தோட ஃபோட்டோ பார்க்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இன்றைக்கி காத்து கிடக்கு. அவர் வந்து என்ன அப்டேட் பண்ணுவார், அவர் ஏதாவது ட்வீட் போடுவ மாட்டாரான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவர் படத்துக்கு அப்டேட் கேட்டு சிஎம் வரைக்கும் கேட்ட ஆட்கள் தான் நம்மால். ஏன் கடத்தினாங்க, யாரால் கடத்தப்பட்டாங்க, எதுக்காக கடத்தப்பட்டாங்கன்னு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது படம் பார்த்துட்டாங்க நான் இங்கிலீஷ் படம். பட் அது சொன்னால் நான் இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதுதான் பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் படத்தில் முக்கியமான ஏன் கடத்தினாங்கிறது ரசிகர்களுக்கே பயங்கர ஷாக்காக இருக்கும். ஏன் கடத்தினாங்க, எதுக்கு கடத்தினாங்க, யார் கடத்திருக்காங்கிறது. எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட்டாக வந்து பத்திரிக்கையாளர் சுபேர் சார் நம்ம கூட இணைகிறாரு. அவரை ஷோக்குள்ளே வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே. ஸோ பொங்கலுக்கு நிறைய திரைப்படங்கள் வெளியாயிடுச்சு. அதுக்கு முன்னாடி விடாமுயற்சியோட எல்லாரும் மிகவும் எதிர்பார்த்த விடாமுயற்சியோட ட்ரெய்லர் வந்து வந்திருக்கு. எப்படி சார் இருக்குது? ஏன்னா ஏகே வந்து ஒரு பெரிய கொண்டாட்டத்துக்கு அப்புறம் வந்துட்டு கரெக்டான டைமில் வந்து இறக்குறாரு. அதை பற்றி இல்லை, கரெக்டான டைமுக்கு அவர் இறக்கல, அது ஆக்சிடென்டெல்லாம் வந்துருச்சு. அது அப்படி இப்போ வந்து படம் வந்திருக்க வேண்டியது. ஆக்சுவலாக இப்போ நேரம் படம் பார்த்து கொண்டாடி இருக்க வேண்டியவர்களுக்கு ஒரு ஆறுதலாக வந்து இன்றைக்கி ட்ரெய்லர் வந்திருக்கு. ட்ரெய்லர் பார்க்குறப்ப அவரை வந்து ஒரு ஹாலிவுட் ஆக்டர் மாதிரி இருக்கார் பார்க்குறதுக்கு. அந்த பேக்ட்ராப்பு, அந்த கலரு, அந்த மாதிரியான ஒரு கெட்டப்பில் பார்க்குறப்ப உண்மையிலேயே ஒரு ஹாலிவுட் ஆக்டருடைய கெட்டப்பு தான் இருக்குது. அந்த லொக்கேஷன், அங்கே பண்ணியிருக்க லைட்டிங்கு, அந்த ஒரு மாதிரியான டோனு மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப ட்ரெய்லர் படத்தை வந்து இவ்வளோ நாள் இந்த படத்துக்குள்ளே இருந்த ஒரு நெகட்டிவ் வந்து இந்த ட்ரெய்லர் அப்படியே தூக்கி நிப்பாட்டியிருக்குன்னு தான் சொல்லணும். ஓவராலாக நம்ம பார்த்துருக்குறோம். அந்த கதை என்னங்கிறது ஓரளவுக்கு எல்லாருக்கும் இதிலே தெரியுது. பிரேக் டவுன் ஒரு இங்கிலீஷ் படம், அந்த படத்தை தான் பண்ணியிருக்காங்கிறது இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்பையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்புறம் அனிருத்தினுடைய அந்த மியூசிக் அப்படிங்கிறது ஏற்கனவே வந்த ஒரு பாட்டில் இருந்த சில குறைகள் வந்து இந்த ட்ரெய்லரில் அதை வந்து மேட்ச் பண்ணியிருக்காரு, சரி பண்ணியிருக்கிறாரு. ஓவராலாக பார்க்குறப்ப அஜித் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட் தான் இந்த ட்ரெய்லர். ஓகே சார். ஸோ அஜித்தோட இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு ரசிகர்கள்லாம் குஷியாக இருப்பாங்க. அதில் அன்டவுட்டட்லி அது அப்படி தான். ஆனால் இதுக்கு பின்னாடி விடாமுயற்சி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. என்னென்னா இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. பொங்கலுக்கு கண்டிப்பாக வந்து அது ஏதாவது ஒரு இவரோட படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆக வேண்டியது, தலையோட படம். பட் வந்து ஆகலை அப்படின்னாலே அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். தள்ளி போகிறதே ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் சொல்கிறாங்க. அதுக்கு இல்லை, அது தவறான ஒரு தகவல். தள்ளி போகிறதுக்கு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் தேவையில்லை. இந்த பொங்கலை யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் லாங் லீவ் அப்படிங்கும்போது இந்த நேரத்தில் அந்த படம் வந்துருந்துச்சுன்னா அது 500 ஸ்க்ரீன் வந்து இவங்க ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு 10 நாள் கேப்பை வந்து இவங்க சரியாக பயன்படுத்தியிருப்பாங்க. ரிலீஸ் டேட்டெல்லாம் கூட ஃபிக்ஸ் பண்ணி அவங்க சென்சாரத்துக்கும் தயாரான நிலைமையில் இருந்த படம் தான். கடைசி நேரங்களில் இந்தியாவில் கூட வாங்கியிருப்பாங்க. இந்தியா கூட சென்சார் வாங்கி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓவர்சீஸ் வாங்க முடியல. ஏன்னா ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 25ஆம் டிசம்பர் கிறிஸ்மஸ்க்கு லீவ் விடுறவங்க அடுத்து ஜனவரி ஃபஸ்ட் வீக்கில் தான் நார்மல் ஆகும் யூரோப்பை பொறுத்த வரைக்கும். இப்போ யூரோப்பில் படம் ரிலீஸ் பண்ணுறப்ப யூரோப்பில் சென்சார் வாங்கணும், அப்புறம் மிடில் ஈஸ்ட்டில் சென்சார் வாங்கணும். அந்த சென்சார் வாங்குறதுக்கு அதுக்கு சென்சாருக்கு ஸ்கிரிப்ட்னு ஒன்று பண்ணுவாங்க. சென்சார் ஸ்கிரிப்ட் பண்ணி அதை அப்ளை பண்ணி அதை வாங்குறதுக்கு 10ஆம் தேதிக்கு உள்ள. அப்போ இந்தியாவில் 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகிட்டு அப்ராடில் வந்து படம் டிலே ஆச்சுன்னா அது ஒரு சிக்கலாயிரும். அது ஒரு காரணம். அப்புறம் இந்த பாரமௌண்ட் பிக்சர்ஸ்க்காக இவங்க வந்து இந்த பிரேக் டவுன் படத்தை தான் பண்ணியிருக்காங்கிற மாதிரியான ஒரு லீகல் இஷ்யூ போய்கிட்டு இருக்குது. அதுக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க, செட்டில்மெண்ட் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இதில் ரொம்ப டிலே ஆயிடுச்சுன்னா அனௌன்ஸ் பண்ணிவிட்டு படம் வரலன்னா அது வேறு மாதிரி யாரும். கிட்டத்தட்ட 500 ஸ்க்ரீன் பெரிய லெவலில் இந்த படத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து படம் வந்து ரிலீஸ் ஆக போது, ட்ரெய்லர் விட்டுட்டாங்க ஆல்ரெடி. இது வந்து கமர்ஷியலோட மேட்ச் பண்ணும் இல்லையா? இப்போ என்னதான் ஹாலிவுட் ஸ்டைலில் எடுத்திருந்தாலும் நம்ம தமிழ் சினிமா ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணணும் கண்டிப்பாக. அது கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது வரைக்கும் நீங்கள் ஒரு அஜித்தினுடைய படங்கள்லேயே இது ஒரு வித்தியாசமான படம். இது வரைக்கும் டேரக்டர் ஓரியன்ட் மூவி அப்படி வச்சுக்கலாம். ஒரு காரில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போகிறாங்க, அங்கே பிரேக் டவுன் ஆயிடுது. அங்கேருந்து ஒருத்தர் லிஃப்ட் கேட்டு போகிறாங்க. கடைசிலாம் தெரியுது அதை வந்து அவரை வந்து கிட்னாப் பண்ணிட்டு போகிறாங்கன்னு. இவர் சேஸ் பண்ணி அதை கண்டுபிடிச்சி எப்படி பண்ணுறாரு. அதுக்குள்ளே ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கும். அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட்டு. அப்படிங்கும்போது அடுத்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது ஹீரோ தாண்டி, டேரக்டரை தாண்டி அந்த சீன் வந்து உங்களை
அப்படியே படத்தோட கொண்டு போயிடும். அதை வந்து ஹைடெக்காகவே வந்து உங்களுக்கு அப்ராட்லேயே பண்ணியிருக்கிறாங்க. டெக்னிக்கல் ஒர்க்காக வந்து பார்க்குறப்ப டெக்னிக்கலாக கொஞ்சம் ரொம்ப வெல்டுவாக இருக்குது. அப்படிங்கும்போது படம் பார்க்குறப்ப புது எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்துக்கு. அஜித் படங்கள்லேயே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம் கண்டிப்பாக இருக்கும். சார், விடாமுயற்சியில் வந்து ரொம்ப லாங் பேக் அப்புறம் வந்து த்ரிஷா அவங்களோட இணையறாங்க. அவங்களோட கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கும்? ஏன்னா ஆல்ரெடி நம்ம நிறையா அவங்களோட பார்த்துட்டோம். இதில் புதுவிதமான கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கும்? மங்காத்தாவுக்கு பிறகு அந்த ஜாயின் பண்ணுறாங்க. அர்ஜுன், த்ரிஷா அண்டு அஜித் வந்து 3 பேரும் மங்காத்தான்னு ஒரு பெரிய ஹிட் கொடுத்துட்டு அந்த படத்துக்கு பிறகு ஜாயின் பண்ணுறாங்க. பட் 2 பேரும் ஒரு அந்த வாக்கிங் ஸ்டில்லாம் கூட பார்த்துருப்போம். பார்க்குறப்ப நியூ கப்புள் மாதிரி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த கோட்டு, அந்த ட்ரெஸ்ஸு, அவங்களோட இதெல்லாம் பார்க்குறப்ப இவருக்கு 50 வயசு ஆகுது, அவங்களுக்கு வயசாகிடுச்சு. அப்படிங்கும்போது அந்த இது தெரியல, அந்த ஏஜ் தெரியல. ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு. ஒரு இன்னொரு சக்ஸஸ்ஃபுல் கூட்டணி மங்காத்தாவில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இது வந்து இந்த படத்துலையும் அதை ட்ராவல் பண்ணுறாங்க. மெச்சூரிட்டி இருக்குது படத்தில். படமும் வந்து இல்லை ஒரு வேகமாக பரபரன்னு போகக்கூடிய ஸ்கிரிப்டாக தான் இருக்குது. பார்க்குறப்ப ட்ரெயில் பார்க்குறப்ப நமக்கு அப்படி தான் தோணுது. ஓகே. ஸோ இது ஆடியன்ஸ் வந்து நம்ம தமிழ் சினிமா ஆடியன்ஸ் வந்து இப்போ எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னே நம்மளுக்கு தெரியல. ஸோ இதை எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அக்செப்ட்டுங்கிறத தாண்டி இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஓ. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் ஒரு அஜித் படம் அப்படின்னா ஒரு ஓப்பனிங் சீன் இருக்கும். ஏற்கனவே அந்த டீசர்லேயும் நம்ம பார்த்துருப்போம். ஓப்பனிங்கே இருக்காது, ஒரு சும்மா ஒரு கிராஸ் பண்ணி போகிற அதுலேருந்து தான் வரும். ஒரு மாஸ் ஹீரோ ரிவீல் பண்ணுறது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பில்டப் சீன்ஸ் வச்சு, பில்டப் ஷார்ட்ஸ் வச்சு, ஹை ஸ்பீடில் பேக் லைட்லேருந்து உள்ளே வருவார் அப்படிலாம் காமிப்பாங்க. ஒரு ஃபார்மெட் இருக்கும். இந்த ஃபார்மெட்டுமே இல்லாமல் அப்படியே கிராஸ் பண்ணி போகிற மாதிரியான ஒரு ஷாட் வச்சுருப்பார். ஏற்கனவே டீசரில் வந்திருக்கும். அப்படிங்கும் போது இது வரைக்கும் வந்த அஜித் படங்கள்லேயே இது ஒரு வேறு விதமான படங்களாக இருக்கும். இது வேறு ஒரு டோனில், வேறு ஒரு கலரை, படத்தை ட்ரெய்லர் பார்க்குறப்ப தெரியும் வேறு ஒரு கலரில் இருக்குது. அப்படிங்கும்போது இது வந்து ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து இது கண்டிப்பாக ஒரு ஹாலிவுட் படங்களில் இவர் ஹாலிவுட் ஆக்டர் மாதிரி தான் இருக்கிறார் பார்க்குறதுக்கு. அந்த ஒரு ஃபீல் இந்த படத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே. அது ஒரு மாஸ் ஹீரோக்கான ஒரு பெரிய பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லாமல், பெரிய ஒரு இன்ட்ரோ இல்லாமல், அந்த மாதிரி ஒரு மாதிரி சட்டில்டாக இருக்கும். அதே நேரங்களில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் அடுத்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு இதுவும் இருக்கும் படத்தில் கண்டிப்பாக. இந்த கதைக்களத்தில் வேறு யாரெல்லாம் இணைஞ்சிருக்காங்க அவங்கள பற்றின ஆர்டிஸ்டே ரொம்ப கம்மி தான். ரொம்ப கம்மியான ஆர்டிஸ்ட் தான். நிறைய ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. அஜர்பைஜானுடைய சேர்ந்த ஆர்டிஸ்ட் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. மெயின் ஆர்டிஸ்ட் தான் இவங்க 4 பேர் தான். சார், என்னதான் வந்து கதைக்களத்தில் நிறைய பேர் இருந்தாலும் கூட நம்ம தமிழ் சினிமாவில் மக்கள் வந்து அந்த காஸ்ட் வந்து ரொம்பவே எதிர்பார்ப்பாங்க. ஸோ காஸ்ட் இல்லாமல் நம்ம தமிழ் சினிமா முகங்கள், அதாவது ஆர்டிஸ்டோட முகங்கள் இல்லாமல், பரிச்சயமாக இல்லாமல் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, பரிச்சயம் இல்லாத முகங்கள் த்ரிஷா இருக்கிறாங்க, அர்ஜுன் இருக்கிறாரு, மற்ற சின்ன ஆர்டிஸ்ட்லாம் இருக்கிறாங்க, அதெல்லாம் இருக்கிறாங்க. பட் உங்களுக்கு கதை போகிறப்ப அந்த ஸ்பீடில் தானே போகும். ஆர்டிஸ்ட் அங்கே வந்து பெருசாக அஜித்துங்கிற ஒரு ஆர்டிஸ்டே போதுமே. அஜித்தோட ஃபோட்டோ பார்க்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இன்றைக்கி காத்து கிடக்கு. அவர் வந்து என்ன அப்டேட் பண்ணுவார், அவர் அதை ஏதாவது ட்வீட் போடுவ மாட்டாரான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவர் படத்துக்கு அப்டேட் கேட்டு சிஎம் வரைக்கும் கேட்ட ஆட்கள் தான் நம்மால். அப்படி அஜித்துங்கிற ஒரு பெரிய மாஸ் ஹீரோ இருக்கார்ல, அவரே இந்த படத்தை மொத்தமாக தள்ளி கொண்டு போயிடுவார். அதனால வந்து அதில் வந்து ஒரு மாற்று கருத்து கிடையாது. இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா நிறையா விடாமுயற்சின்னு பேர் வைக்கிறதுக்கு போல விடாத பிரச்சனைன்னு வச்சுருக்கலாம். முதல்ல வந்து விக்னேஷ் சிவன் ஆரம்பித்து அப்புறம் ட்ராப் ஆகி அதற்கு பிறகு மகிழ் திருமேனி வந்து அதற்கு பிறகு ஷூட்டிங் போய் அங்கே போய் படம் நிறைய ப்ராப்ளம் வந்து கடைசியில் அப்பாடா ஒரு வழியாக படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவங்க தைரியமாக இருக்கிற நேரத்தில் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி போச்சு. இவ்வளோ பிரச்சனைக்கு பிறகு வந்துச்சு. அதுக்கு பிறகு ஒரு சிங்கிள் விட்டாங்க. அது அனிருத் மேலே நிறையா வந்து விமர்சனங்கள் வந்துச்சு. நிறைய ஆஃப்ரிக்கன் மாதிரி அரேபியன் சாங்ஸ்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணி போட்டு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு அந்த பாட்டும் அதில் வந்து லைவாக நடக்கிற சில விஷயங்கள்லாம் கூட எடுத்து அதில் ஜாயின் பண்ணி வச்சுருந்தார். அப்படிங்கும்போது நிறையா அந்த படத்து மேலே ஒரு விமர்சனங்கள் இருந்துச்சு. பொதுவாக சொல்லணும்னா அஜித் ரசிகர்களுக்கு குட் பேட் அக்லி மேலே தான் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஒரு இது இருக்குது. ஏன்னா அந்த விடாமுயற்சி மேலே அவங்க வந்து மனசு விட்டுட்டாங்க. விடாமுயற்சியை அவங்க கைக்கு விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இந்த ட்ரெய்லர் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதலை கொடுத்துருக்கு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வந்து படம் எப்போ வருதோ இப்போ வரைக்கும் வந்து டேட் ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ண முடியாத நிலமையில் இருக்கவங்க அப்படிங்கிற மாதிரியான குழப்பங்கள் இருக்கிறனால இப்போ அவங்க டேட்டே சொன்னாலுமே அதை வந்து நம்புற தயாராக நிலைமையில் அவங்க இல்லை ரசிகர்கள். ஏன்னா பல ஏமாற்றங்கள் இந்த படத்தினால அஜித் ரசிகர்கள் பார்த்துட்டாங்க. அப்படிங்கும் போது அதெல்லாம் தாண்டி இந்த ட்ரெய்லருங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆறுதலை கொடுத்துருக்கு, ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு.
பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த ட்ரெய்லருக்கு பிறகு ஒரு கிளம்பி இருக்குன்னு தான் தெரியுது. ஓகே, இப்போ இந்த மலை வரப்போகுதே சாங்கில் வந்து அஜித் த்ரிஷா கெமிஸ்ட்ரி வந்து சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஒரு மாதிரி அந்த ட்ராவலிங்கில் இருக்கிற மாதிரி, அந்த ட்ராவலிங் லைனில் இருக்கிற மாதிரி அவங்களோட மொத்த வாழ்க்கையும் ஒரு பாடலில் காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இதில் ஏதாவது பாடல்? இதில் ஒரு பாட்டு இருக்குது, அந்த மாதிரி ஒரே ஒரு பாட்டு தாய்லாந்தில் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஏறக்குறைய அந்த ஸ்டில்லாம் கூட அந்த பாட்டு தான். ஒரு பிளாக் கோட் போட்டிருப்பாரு, அவங்க ஒரு சேரீ கட்டியிருப்பாங்க, 2 பேரும் வர்ற மாதிரியான ஒரு இருக்கும். அதெல்லாம் அந்த பாட்டில் உள்ள இதுதான். அந்த பாட்டு ஓரளவுக்கு நல்லா நல்லா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரியான இன்னொரு வெர்ஷன் இந்த படத்தில் இருக்கும் கண்டிப்பாக. சூப்பர். இது என்ன டைப் ஆஃப் ஜானர் சார்? இது ஒரு ஆக்ஷன் இன்வெஸ்டிகேஷன் மூவி தான். ஓகே. ஒரு காரில் 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போகிறாங்க. ஒரு ஹைவேல வண்டி பிரேக் டவுன் ஆயிடுது. ஒரு ட்ரக்கு வருது. ட்ரக்கில் வந்து இவர் வந்து லிஃப்ட் கேட்டு அந்த ஒய்ஃப் போவாங்க மெக்கானிக் கூப்பிட்றதுக்காக. உடனே பார்த்தா அது அப்போ தான் தெரியுது அவங்கள வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்கிறாங்கன்னு. அவங்கள எங்கே தேடி இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிச்சு இவர் எப்படி காப்பாற்றுறதுங்கிறது தான் கதை. ஆனால் அதுக்குள்ளே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஏன் கடத்தினாங்க, யாரால் கடத்தப்பட்டாங்க, எதுக்காக கடத்தப்பட்டாங்கன்னு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது படம் பார்த்துட்டேன் நான், இங்கிலீஷ் படம். பட் அது சொன்னால் இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதுதான் பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் படத்துலேயே. படத்தில் முக்கியமான ஏன் கடத்தினாங்கிறது ரசிகர்களுக்கே பயங்கர ஷாக்காக இருக்கும். ஏன் கடத்தினாங்க, எதுக்கு கடத்தினாங்க, யார் கடத்திருக்காங்கிறது. அந்த ட்விஸ்ட் படத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது படம் வரப்போ நீங்கள் பார்த்தா தெரியும். அது அஜித்தோட லாஸ்ட் படத்தில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி மாஸாக இருப்பார். ஒவ்வொரு சீன்ஸ்க்கும் வந்து ஒரு மாதிரி தக்காக கொடுத்துருப்பாங்க. அந்த ஒயிட் ஷர்ட், ஒயிட் டிஷர்ட்லாம் வந்து சூப்பராக இருந்திருப்பாரு. ஸோ இதில் வந்துட்டு அவரோட காஸ்டியூமாக இருக்கட்டும், அவரோட லுக்காக இருக்கட்டும், எப்படி சார் வந்திருக்கு? இல்லை, பார்த்தாலே தெரியுது, ட்ரெய்லர் பார்க்குறப்பே தெரியுது. ரொம்ப ஒரு புதுசாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. அந்த சாங்கில் ஒரு மாதிரி இருக்கிறாரு, படத்தோடைய சீனில் ஒரு மாதிரி இருப்பார். இந்த உடம்பு இதான பிறகு உள்ள எடுக்கப்பட்ட சாங் அது. அது அந்த வேரியேஷன் தெரியும் உங்களுக்கு பார்க்குறப்ப. நான் ஓரளவு பார்க்குறப்ப அஜித் எப்படி இருந்தாலும் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா. அவர் என்ன பண்ணாலும் அழகாக தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரியான இருக்கிறாரு. இந்த படத்தில் ஒரு லொக்கேஷன் பெரிய ஒரு ப்ளஸ். அந்த லொக்கேஷனில் அவர் அப்படி வைக்கிறப்ப, ஷார்ட் வைக்கிறப்ப உண்மையிலேயே நம்ம வந்து ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். படம் வரட்டும். ட்ரெய்லர் வந்து சும்மா மாஸ் கிளப்பிடுச்சுன்னு தான் சொல்லணும். படம் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.